இன்னைக்கு நம்ம எடிட்டோரியலோட வெக்காபுலரிஸை ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து ஸ்டோரி மூலமா கத்துக்க போறோம். கதையோட ஹீரோ பேரு அதியமானுங்க. இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கதையை பார்க்க போறோம். ஒரு டைம் போலீஸ் லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்த டயத்துல நம்ம அதியமான் ஊர்ல இருந்து வந்தார். அவருக்கு ரொம்ப மேலேஸா ஃபீல் பண்ணாரு. ஸோ அவருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தது. ஹீ ஹேட் சிம்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஃபீவர், வாமிட் எல்லாம் இருந்துச்சு. உடனே அவர் டாக்டர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டாக்டர் அந்த டைனமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அது என்ன டிசீஸ்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு உங்களோட லவ் அண்ட் கேர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டார். ஹீ டெஸ்பரேட்லி நீட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை அவருக்காண்டி கொடுங்க, அவரோடையே இருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் தட் ஹீ நீடட் வாஸ் டு கால் ஃபார் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரே அந்த டிசீஸோட டசில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இவங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டெட்லாக் சுச்சுவேஷனில் நின்னப்போ திருப்பியும் நர்ஸ்கிட்ட மேம் இப்போ நாங்கள் எங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்றோம், இப்போ என்ன பண்ணுறது, அவரை காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல போய் ஃபீஸை கட்டுங்க, அப்புறம் நம்ம எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் மூத்தவர் போய் மேம் நாங்களே சபால்டன் கம்யூனிட்டியை சேர்ந்த பீப்புள், எங்களுக்கு ஏதாவது ஃபீ கன்செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஃபீ கன்செஷனும் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருச்சு. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு, நம்ம டிசீஸ் லூசிங் அவுட் த ரேஸுங்க. அதியமானும் நல்லாயிட்டாரு. சரிங்க, இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டோரியில வந்த வெக்காபுலரிக்கான தமிழ் மீனிங் பார்த்துருவோம். அந்த ஸ்டோரியில எப்படி சொல்லியிருந்தோம், போலீஸ் ஒரு லாக்டவுன் என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா வலியுறுத்துறது. அடுத்தது அதுல அதியமான் ரொம்ப மேலேஸா ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலேஸ் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து ஹீ ஹேட் சிம்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்த போது அவருக்கு கொஞ்சம் காய்ச்சலோட அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சிம்டமேட்டிக் ஆஃப் அப்படின்னா அறிகுறிகள். அதுக்கடுத்து டாக்டர்கிட்ட அவர் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போவாரு இல்ல சொல்லுவாரு. அப்ப டாக்டர் அந்த டைனமிக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைனமிக்ஸ் அப்படின்னா பேட்டர்ன் இல்ல ட்ரெண்ட், அது என்ன மாதிரி சேம் விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்து டாக்டர் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். கன்சாலிடேட் அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது, ஒன்று சேர்க்கிறது அப்படின்றது மீனிங். ஸோ இதுக்கடுத்து டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவருக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, இந்த டிசீஸ் என்னன்னு தெரியல, இப்போ அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களோட லவ் அண்ட் கேர். ஸோ அவருக்கு அது ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுது, அதுதான் இப்போ அவரோட மூச்சே, அந்த மாதிரி சொல்றதுதான் டெஸ்பரேட்லி நீடட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து அவரே பயங்கரமா டிசீஸோட டசில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவரே பயங்கரமா டிசீஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் டசிலோட மீனிங். ஸோ அடுத்தது இப்போ ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். டெட்லாக் சுச்சுவேஷன் அப்படின்னா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில நிக்கிறது, அதாவது முன்னமும் போக முடியாது பின்னமும் வர முடியாது, அந்த மாதிரி லாக் ஆயிட்டேன் நாங்க போய் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் டெட்லாக் சுச்சுவேஷன். ஸோ அடுத்தது சப்பால்டன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நாங்க, அதனால கொஞ்சம் ஃபீ எதுவும் குறைக்க முடியுமா அப்படின்னு கதையில வந்திருக்கோம். சப்பால்டன் கம்யூனிட்டி அப்படின்னா வீக்கர் செக்ஷனுங்க. வீக்கர் செக்ஷன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைவா இருக்கிற எளிய மக்கள் நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. ஸோ அடுத்தது ஃபீ கன்செஷன். கன்செஷன்னா என்னதுன்னா குறைப்பு, சலுகை. ஸோ ஃபீல எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தாங்க ஃபீ கன்செஷன். ஸோ கடைசியா டிசீஸ் லூசிங் அவுட் த ரேஸ், அதியமான் நல்லா ஆயிடுவாங்க. கடைசியா டிசீஸ் ரேஸை விட்டுருச்சு அப்படின்னா டிசீஸ் தோத்து போயிடுச்சு அப்படின்னு